ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாடு கன்று போட்டால் தான் சீம்பால் செய்யணுன்ட்டு இல்லைங்க. இந்த 3 பொருளை வச்சே நம்ம சீம்பால் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சீம்பால் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அது போலவே நம்மளும் இது செய்யலாம் வாங்க. இதுக்கு பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாங்க. 1 கப் பால் எடுத்துக்கிறேங்க. நல்லா பால் திக்காக இருக்கட்டுங்க. அதுக்கு 1/2 கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டி கூட இல்லாமல் அந்த பாலையும் பால் பவுடரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கப்பு மில்க் மெய்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பாலை அளக்குறீங்களோ அதே கப்பில் மில்க் மெய்டையும் அளந்துக்கோங்க. அதுவும் 1 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா திக்கு தயிராக அதுவும் 1 கப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பாலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மில்க் மெய்டும் அதே கப்பில் தயிரையும் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. அப்படி தண்ணி இருந்தால் அதை வடிகட்டிடுங்க. வெறும் தயிரை மட்டும் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் வேண்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிரில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி தாப்பில் போயிடுங்க. அதனால் தண்ணி இல்லாத தயிராக எடுத்துகிட்டு அதையும் இதோடு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ண பிறகு ஏலக்காய் தூளும் ஜாதிக்காய் தூளையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டிக்கோங்க. அதே போல் ஜாதிக்காய் கொஞ்சத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா தூள் பண்ணி இதில் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாதிக்காய் டேஸ்ட்டும் ஏலக்காய் டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் இது கீழே கொஞ்சம் ஏலக்காயும் ஜாதிக்காயும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் இதை மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலக்கி வச்சுருக்கிற மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குக்கர்லேயே வச்சு எடுக்கலாங்க. குக்கருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குக்கரில் இருக்கிற தண்ணி இதுக்குள்ளே போகாமல் இருக்கும். அதனால் நல்லா அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு. தண்ணி நல்லா குக்கரில் கொதித்த பிறகு இதை எடுத்து குக்கருக்குள்ளார ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இதை வச்சு மூடிடுங்க. வெயிட்டு சேர்க்காதீங்க. இது ஒரு 30-40 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 40 நிமிஷம் கழித்து இதை திறந்து பாருங்கள். தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஒரு குச்சியில் குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் அது தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் இருக்குது. இதை நம்ம எடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதை அப்படியே கமுத்துனிங்கன்னா நல்லா நீட்டாக வருங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டேன். இப்போ எடுத்து கமுத்துறேன். நல்லா நீட்டாக நல்லா கட்டியாக வந்திருக்குங்க. இது நல்லா நீங்கள் பீஸ் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதை சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டு அப்படியே சீம்பால் மாதிரியே இருக்குங்க. நம்ம சீம்பால் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்களேன். பாருங்கள், அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கும். இதை சாப்பிடும் போது அப்படியே சீம்பால் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குதுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.